लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனாத்தியாயன காலத்தினுடைய 60வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளை ஐயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 96வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் திருவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சே திருவந்தாதி 100 கலித்துறையே. 96வது பாசுரம். பல குவளைக்குள் சில கஞ்சம் போலும் படிவ அப்பன் நலகு அணைக்கு முன்முண்டான் நின் மாட்டும் நனிகிலனோ உலகு வளைக்கும் கடலோ நின் கண்முத்து உகுத்து இறங்கி இலகு வளை குளம் சிந்தி துஞ்சா இன்று இரா முற்றுமே. தலைவி பெருமாளுக்காக காத்திருக்கிறாள். ஆனால் அவள் காத்திருந்தும் போதும் கூட அவளை அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பதை கடலுக்கு ஒப்பிடுகிறாள். உலகத்தையே சூழ்ந்திருக்கிற கடலே என்று சொல்லுகிறாள். உன்னுடைய கண்களிலிருந்து உன்னுடைய உள்ளத்திலிருந்து உன்னுடைய ஆழத்திலிருந்து வருகிற முத்துக்கள் எல்லாம் உன்னுடைய கண்ணீர் நீர்த்துளியை சேர்த்து வைத்து முத்துக்களாக ஆனதோ என்று சொல்லி, உன்னுடைய கைவளைகள் எல்லாம் எப்படி என்னுடைய கைவளைகள் எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கி போகிறதோ அதுபோல் உன்னுடைய அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய கையிலே நீ அணிந்திருக்கக்கூடிய வளையல்களாக இருக்கிற சங்குகள் எல்லாம் சங்கு கீட்டங்கள் எல்லாம் இங்கே கீழே சிந்து இரா பொழுது முழுதும் தூங்குகிற மாதிரி நான் இல்லாத போது இருக்கிற மாதிரியே நீயும் தூங்காமல் அலையோடு வீசி கொண்டிருக்கிறாய். செந்தாமரை மலர்கள் பூத்தன திருமேனியுடைய அந்த அண்ணல் கண்ணனாய் வெண்ணெய் உண்பதற்கு முன்பே உன்னுடைய நல்ல உலகை விழுங்கியவன் அவன் காதல் தலைவன் என்னிடத்திலே எப்படி முகம் காட்டி பாராமுகமாக இருக்கிறானோ அதே போலத்தான் உன்னிடமும் வந்து இருக்கிறானோ என்று கடலை பார்த்து பேசுகிறாள் தலைவி. முத்துக்களை கடலினுடைய கண்ணீர் முத்துக்கள் என்று சொல்லுகிறாள். இவளுடைய கைவிளைகளை சங்கு விளையல்கள் என்று சொல்லுவோம் அல்லவா. கடலிலிருந்து வெளியிலே வந்து தங்குகின்ற சங்குகள் எல்லாம் அவள் கையிலிருந்து சங்குகள் எப்படி தலைவியினுடைய கையிலிருந்து சங்குகள் கீழே விழுகிறதோ அதுபோல் கடலில் இருக்கிற சங்குகளெல்லாம் வெளியில் வந்து சிதறி கிடக்கிறதாம். ஒரு காலத்திலே உலகம் முழுவதையும் உண்டானே வெண்ணெய் போல உண்டானே அவன்தான் என்று உன்னையும் ஏங்க வைத்திருக்கிறான், தூங்க விடாமல் செய்கிறான், என்னையும் தூங்க விடாமல் செய்கிறான். என் கண்கள் தூக்கத்தை மறந்து நெடுநாள் ஆயிற்று. அதே போலத்தான் கடலே நீயும் அலையடித்து கொண்டே இருக்கிறாய். தூக்கம் என்பதே இல்லாமல் இருப்பது நான் மட்டுமல்ல நீயும் தான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயன வாச்சா மனசேந்திரிவா அபியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் வரஸ்மி ஸ்ரீ நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.